मुखं करोति वाचालं पंकं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणं नामश्रेष्ठं मनुमपि सच्चिपुत्रमत्र स्वरूपं रूपं तस्याग्रजम् उरुपुरीं माधुरीं गोष्ठवतीं राधाकुण्डं गिरिवरमहो राधिका माधवासं प्राप्तो यस्य प्रतीद्व श्रीगुरुं तं नटोऽस्मि ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய் ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம் அத்தியாயம் 84 26வது ஸ்லோகத்துல இருந்து 71வது ஸ்லோகம் வரை விளக்க உரை பார்க்கலாம். இப்போ குருக்ஷேத்திரத்துல அஹ், விருந்தாவன வாசிகள் துவாரகை வாசிகள் எல்லாம் கூடியிருக்காங்க. ஏன்னா அங்க சூரிய கிரகணம் நடந்தது. அந்த கிரகணம் அப்போ புனித நீராடுவதற்காக உறவினர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்த ஒரு நிகழ்ச்சியை பத்தி பார்க்கணும். அதுல பகவானை தரிசிப்பதற்காக முனிவர்கள்லாம் வந்திருந்தாங்க. முனிவர்கள் வந்திருந்தாங்க. அப்போ பகவான் முனிவர்களை வணங்கினார். அதுதான் முதல் பாதியில நம்ம பார்த்தோம். இப்போ முனிவர்கள் எல்லாரும் வேலை முடிஞ்சது, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி புறப்பட தயாராகிறார்கள். அப்பொழுது வசுதேவர் அவர்களை தடுத்து நிறுத்தி பேசுறார். நீங்க போகாதீங்க, இருந்து எனக்கு ஒரு யஜ்யம் பண்ணணும், அதை பண்ணணும். ப்ளஸ் கூடுதலாக கர்மவினையிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு உபாயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறார். அப்போ பதில் சொல்றதுல இருக்கிற முனிவர்கள்ல பெரியவரான நாரதர் சொல்றார், நாம யார் பக்கத்துலனா ஒரு பெரிய மனுஷன் பக்கத்துல இருந்தோம்னா அவங்களுடைய அருமை நமக்கு தெரியாது. கடவுளுடைய உறவினராவே நீங்க இருந்தாலும் கிருஷ்ணரை ஒரு சிறுவன் நினைச்சிட்டு எங்ககிட்ட நீங்க கேட்கறீங்கன்றத முதல்ல சொல்லிடுறாரு. நான் பக்கத்துல கடவுளே உங்களோட இருக்கிறார், எங்க கிட்ட நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் நீங்க எங்ககிட்ட வர்றீங்கன்னா அதுக்கு என்ன உதாரணம்னா, இப்ப இதுக்கு ஒரு இங்க சொல்லப்படல அந்த உதாரணம், நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு உதாரணம் சொல்றேன். பல நேரங்கள்ல பக்தர்கள் மிகப்பெரிய பக்தர்கள் நம்ம பக்கத்துல இருந்தாலும் அவங்கள பத்தி நமக்கு தெரியாது. ரொம்ப அவங்கள சாதாரணமா எடுத்துப்போம். எப்படி சாதாரணமா எடுத்துப்போம்னா, ஒரு குளத்துல ஒரு தாமரை பூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தாமரை பூ பக்கத்துல இருக்கிற தவளைக்கு தாமரை பூ பத்தி தெரியாது. எங்கேயோ இருக்கிற வண்டு தாண்டி கீண்டி வரும், தாமரை பூவில் இருக்கிற தேனை குடிப்பதற்கு வரும். பக்கத்திலே ஒரு விஷயம் நமக்கு இருக்குதுன்னா அதனுடைய அருமை தெரியாது. பக்கத்திலே கங்கை இருக்கு, எங்கெங்கேயோ குளிச்சுட்டு போவாங்க. ஆனா நாங்க இங்கே வாழற நாங்க கங்கை இன்னைக்கு குளிக்கலாம், நாளைக்கு குளிக்கலாம், நாளான்னைக்கு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அதனால ஒரு மிக பெரிய பொருள் பக்கத்துல இருந்தா அதனுடைய அருமை நமக்கு தெரியாமல் போவதற்கு வாய்ப்புண்டு. அதனால தூரம் இருக்கிறதும் ஒரு விதத்துல நல்லது. சரியா? இங்க நாரத முனிவர் கிருஷ்ணரை பற்றி சொல்லணும். சிறுவன் நினைச்சிட்டு அவரை கேட்காம விடுறீங்க போல் இருக்கு. எங்களை கேட்குறீங்க, இருந்தாலும் நீங்க எங்களை கேட்டதுனால சொல்றோம்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறார். கர்ம வினையிலிருந்து வெளியே வரணும்னா ஒரே வழிதான், யஜ்யங்களை செய்ய வேண்டும். யாருக்கு யஜ்யங்களை செய்யணும்? கிருஷ்ணருக்கு, விஷ்ணுவிற்கு யஜ்யங்கள் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருக்கிற பொருட்களை எப்படி கையாள வேண்டும்னு சொல்றார். இந்த உலகத்துல இருக்கிற பொருட்கள்லாம் இன்னைக்கு இல்ல நாளைக்கு நம்மை விட்டு போக போகுது அப்படின்ற ஞானத்தோட நம்ம இந்த உலகத்துல இருக்கிற பொருட்களை கையாள வேண்டும். இது ஒரு அறிவு. இன்னொன்னு, இந்த சூரியனை எப்படி பகவானை நாம் அறியாமல் இருக்கிறோன்றதுக்கும் பேசுறார். ஒண்ணு பௌதிக பொருட்களோட தொடர்பு நிறைய வச்சு பகவானை மறந்துடுறோம். இன்னொன்னு, சூரியனை மறைக்கும் மேகங்கள். சூரியனை மேகம் மறைக்குது. அந்த மேகம் எதனால வந்தது? சூரியனால தான் வந்தது. ஆனா அது புரிஞ்சுக்காம சூரியனே அறியாமல் இருக்கிறோம். பகவானே அறியாமல் இருக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு உண்டு. எப்படி? பகவான் படைச்ச இந்த பௌதிக விஷயங்களால். அதனால இந்த பௌதிக விஷயங்களை தாண்டி பகவானை அறிய வேண்டும், பகவானை உணர வேண்டும். இதெல்லாம் அப்புறம் வசுதேவர் சொல்றார். வசுதேவர் கேட்டார், இந்த முனிவர்களை, நீங்க எங்களுக்காக யஜ்யங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். யஜ்யங்கள் செய்யறேன், அதுக்கு முன்னாடி அவங்க முனிவர்கள்லாம் அறிவுரை செய்யறாங்க. எப்படி ஒரு குடும்பஸ்தன் இருக்க வேண்டும், எப்படி தான் சம்பாதித்த பணத்தை பகவானுடைய காரியங்கள்ல செலவு பண்ணணும் அப்படின்லாம் சொல்றார். சொல்லிட்டு, இரு பிறப்பு எய்திய பிரிவுகளை சேர்ந்த ஒருவன் மூவகை கடன்களுக்கு மூவகை கடன்கள் இருக்கு. யாருக்கு? பிராமணனுக்கு.
அது என்ன கடன்னா தேவனுக்கு பட்ட கடன், முனிவர்களுக்கு பட்ட கடன், பித்ருக்களுக்கு பட்ட கடன். இப்படி கடன் பத்தி பேசுறார். அதெல்லாம் வந்து தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், அப்புறம் முனி யஜ்யம். இந்த மூணுத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் இந்த கடன்ல இருந்தெல்லாம் நீங்க உங்களை வெளிப்பட் வெளிப்படுத்தினாலும் இப்ப வசுதேவருக்கு இந்த கடன்லாம் கிடையாது. ஏன் கிடையாது? கிருஷ்ணரையே மகனா பெற்றுட்டார். அவருக்கு கடனே கிடையாது. சாதாரண பையனை வந்து மகனா பெற்றிருந்தோம்னா கடன் உண்டு. ஆனா கிருஷ்ணரையே மகனாக பெற்றவருக்கு ஏதாவது கடன் உண்டா? இல்ல. அவருக்கு வந்து கடன் கிடையாது. ம். அவருக்கு கடன் கிடையாது. நாம் வந்து 11வது காண்டத்துல ஒரு விஷயம் ஒரு ஸ்லோகத்தை படிக்க போறோம். மிக முக்கியமான ஸ்லோகம். இங்க மேற்கோள் காட்டுறாங்க. வசுதேவர் போன்ற தூய பக்தர்களுக்கு கடனும் கிடையாது. எந்த கடமையும் கிடையாது. எந்த தேவனுக்கும் அவர் கடன்பட்டவர் கிடையாது. அதுதான் வந்து தேவரிஷி பூதாப்த நிருணாம் பித்ருணாம் நான் கிங்கரோ நாயம் ரிணீஷராஜன். ருணினா ருணி. கடன் கிடையாது. சர்வாத்மனா யஹ சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிஹிருத்தம். ம். நீங்க மை கதோ முகுந்தம் பரிஹிருத்திய கர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. யாரை வந்து முகுந்தனுடைய தாமரை பாதங்களை முழுமையாக சரணடைஞ்சிருக்கிறானோ அவனுக்கு தேவனுக்கோ பித்ருக்களுக்கோ சக ஜீவராசிகளுக்கோ கடன் கிடையாது. இதுல ஒரு வார்த்தை வந்து கிளீனா புரிஞ்சுக்கணும். அது வந்து தூய பக்தர்களுக்கு, முழுமையான அளவு சரணடைந்த பக்தர்களுக்கு வேற கடன் கிடையாது. அதனால அதை வந்து இங்க சொல்றார். ஏன்னா வசுதேவருக்கு அந்த மாதிரி கடன் எல்லாம் கிடையாது. வசுதேவர் சொல்றார் முனிவர்களை சந்தோஷப்படுத்தி நீங்க வந்து இங்க ஒரு யஜ்யம் பண்றதுக்கு இருக்கணும்னு சொல்றார். அந்த யஜ்யம் வந்து செய்யறதுக்கு முனிவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். அதனால அந்த அங்க வந்து யாகம் செய்ய எல்லா ஏற்பாடுகளும் நடக்கிறது. யாகம் செய்வதற்கு தீட்சை பெற வேண்டும். இதுக்கு என்ன உதாரணம் யோசனை வருதுன்னா திருமணம்ன்றதும் ஒரு யஜ்யம். திருமண யஜ்யத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த மணமகனுக்கு பூணூல் போடுவாங்க. அவங்க எந்த ஜாதியா இருந்தாலும் சரி திருமணம்ன்றது ஒரு யஜ்யம். அதுல நீ அதற்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு தீட்சை உண்டு. முன்னாடி வந்து ஒரு தீட்சை உண்டு. ஒரே நிமிஷம். இவங்க வந்து சந்திரா தேவிங்கிறவங்க மியூட் எடுத்திருக்காங்க மாதாஜி. நான் அதை இல்ல நான் பண்றேன். ஒரே நிமிஷம் இருங்க. எல்லாரையுமே மாதாஜி சாரி மாதாஜி, சாரி மாதாஜி, சாரி மாதாஜி. ஓகே. இல்லை நீங்க மியூட் எடுத்துட்டு பேசுனீங்கன்னு வச்சுங்களேன் கிளாஸ் வந்து இதாகும். அதுக்கு தான். ஓகே. இல்ல மாதாஜி, சாரி மாதாஜி. நான் ஓகே. டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதான் கேட்க. சரி. கேள்வி கேட்கும் போது ஆன் பண்ணுங்க. அது வரைக்கும் ஆனே பண்ணாதீங்க. எந்த ஃப்ளோ நின்றுடும். நான் ஏதோ ஒன்று பேச வந்து அது மறந்து போயிடும். ஏற்கனவே நினைவுகள் வந்து நல்லாவே இல்லையே. ஞாபகம் வந்து குறைவா போயிட்டு இருக்கு. அப்போ வசுதேவர் முனிவர்களை கேட்குறார் எனக்கு வந்து யாகம் பண்ணி கொடுங்கன்னு. யாகம் பண்றதுக்கு அவங்க வந்தாங்க. வசுதேவருக்கு தீட்சை கொடுக்குறார். தீட்சை வந்து இந்த மாதிரி ஒரு திருமண சடங்கு பத்தி பேசினேன். திருமணத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த மணமகனுக்கு பூணூல் அணிவிப்பார் புரோகிதர். பார்த்திருப்பீங்க. வேறு ஜாதிக்காரங்களா இருந்தாலும். ஏன்னா திருமணம் செய்து கொள்வதற்கும் அவர்கள் வந்து ஒரு தகுதியை பெற வேண்டும். அதற்கு ஒரு தீட்சை உண்டு. அந்த தீட்சை தான் அது. அப்ப யாகத்தை செய்யறதுக்கும் ஒரு தீட்சை உண்டு. யாகத்துக்கு ஒரு தீட்சை. அந்த தீட்சையை கொடுத்து யாகத்தை செய்யறாங்க. செய்யும் போது கண்டிப்பா மனைவி நிக்கணும். சில விஷயங்களுக்கு வந்து இப்ப பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகள்லாம் யாகம் செய்யறது கிடையாது. யாகம் செய்யறதே கிரகஸ்தர்கள் தான். அதனால கண்டிப்பா மனைவி பக்கத்துல உட்காரணும். அப்ப மனைவிக்கும் வந்து அந்த பலன்கள்லாம் போகும். சில அந்த யஜ்ய புருஷர் அப்படின்றவங்க புரோகிதர்கள் அவர் சார்பா செய்யறாங்களே தவிர செய்யறது வந்து அந்த நபர் தான். புரோகிதர்கள் அந்த புரோகிதம் சொல்லுவாங்க. ஆனா இவர்கள் பேரை வச்சு இவங்க சார்பா தான். இப்ப பலன் யாருக்கு போகும்? அவங்களுக்கு தான். புரோகிதர்கள் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கருவி தான். அதை நடத்தி கொடுப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு வந்து தட்சணை உண்டு. அவ்வளவுதான். ஆனா அதற்குரிய பலன் அந்த யஜ்யம் செய்த முழு பலன் வந்து அந்த செய்யும் அரசருக்கு தான் போய் சேரும். அதனால இந்த யஜ்யம் வந்து கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கான யஜ்யம் தான். எந்த ஒரு யஜ்யமும் உலகத்துல செய்யப்படுறதுக்கான ஒரே காரணம் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும்.
அதனால இவர் வந்து இந்த புரோகிதர்களை திருப்திப்படுத்துறார். தகுதி வாய்ந்த பரிசு பொருட்களை கொடுக்கிறார், அள்ளி கொடுக்கிறார். திருமணமாகாத புரோகிதர்களுக்கெல்லாம் வந்து அழகான பெண்களை கூட வந்து தானமா கன்னியாதானம் பண்ணி கொடுக்கிறார். அதெல்லாம் இங்க வர்ணனை வருது. இவருக்கு வசுதேவரை பொறுத்த வரைக்கும் நிறைய மனைவிகள், அந்த மனைவிகளுடைய விவரங்களும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஆஹ், 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க. 2 சகோதரர்கள்ல ஒருத்தர் வந்து உக்ரசேனன். உக்ரசேனனின் மகளை வந்து வசுதேவர் திருமணம் செய்யல. அவருடைய சகோதரனுடைய தேவகன் அப்படின்னு ஒரு சகோதரன். இப்ப ஆஹூக்கர்னு ஒரு மன்னன். ஆஹூக்கருக்கு 2 பிள்ளைகள். ஒரு பிள்ளை பேரு தேவகன், இன்னொரு பிள்ளை பேரு உக்ரசேனன். இந்த உக்ரசேனனுடைய மகன் தான் கம்சன். இந்த தேவகனுடைய மகள் தான் குந்தி. அப்படி பார்க்கும்போது கம்சனுக்கு தேவகி ஒன்றுவிட்ட சகோதரி, சொந்த சகோதரி கிடையாது, ஒன்றுவிட்ட சகோதரி. அப்ப அந்த தேவகனுடைய அனைத்து மகள்களும் வசுதேவருக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாங்க. அதுல தேவகி தான் பட்டத்து ராணி. மற்றவங்க எல்லாம் வந்து இளைய மனைவிகள், மற்ற மனைவிகள். அதுல வந்து அவருக்கு வந்து எத்தனை பெண்கள் இருந்தாங்களோ, சாந்தி தேவா, உபதேவா, ஸ்ரீதேவா, தேவரக்ஷிதா, ஹதேவா, தேவகி, திருத்ததேவா அப்படின்னு 7 புதல்விகள். அந்த 7 புதல்விகளும் வசுதேவருக்கு கொடுக்கப்பட்டது. அது இல்லாம அவர் இன்னும் மனைவிகளை திருமணம் செய்து கொண்டார். அது வந்து பௌரவி, ரோகிணி, பத்ரா, மதிரா, ரோச்சனா, இளா. அப்போ இத்தனை மனைவிகள், 7 பிளஸ் 10, 13, 13, 14 மனைவிகள் இருந்திருக்காங்க தேவகிக்கு. அந்த மனைவிகள்லாம் வந்து கூட இருந்தாங்க. நான் பட்டத்து ராணி ஆகிய தேவகி தான் பக்கத்துல உட்காந்தா யஜ்யத்துக்கு. அப்ப இவர் வந்து யஜ்யத்துல உட்கார்ந்த உடனே வசுதேவர் அப்படியே ஜொலிக்கிறார். எப்படி இந்திரன் விருத்ராசுரனை கொன்ற இந்திரன் மாதிரி ஜொலிக்கிறார். அப்ப எல்லா ஐஸ்வர்யங்களையும் அவர் வந்து தான தர்மமா கொடுக்கிறார், எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறார். முக்கியமா கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கு தான் இந்த யாகங்களை செய்யறாங்க. இந்த யாகங்கள்ல பல வேதங்கள் சொல்லப்பட்ட பகுதிகள் நிறைய இருக்கு. அது மூலம் வந்து ஜோதிஷ்டோமம், தர்ச, பூர்ணமாசம் அப்படின்ற யஜ்யங்களுடைய தான் மூலம். அந்த மூலத்துல இருந்து வரக்கூடிய அந்த கட்டளைகளை வச்சு இந்த யாகங்களை இவங்க செய்யறாங்க. அதெல்லாம் செஞ்சு வசுதேவர் வந்து தன்னுடைய யாகத்தை முடிச்சு தட்சணையும் நல்லா கொடுத்து முடிக்கிறார். முடிக்கும்போது ஸ்நானம் நடக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், யுதிஷ்ட மன்னர் கூட ஒரு யஜ்யம் பண்ணி அந்த யஜ்யத்தை முடிக்கும்போது அபவிருத்த ஸ்நானம்னு ஒரு ஸ்நானம் பண்ணார். அந்த ஸ்நானத்தை வசுதேவருக்கும் பண்றாங்க. அது கூட வந்து மனைவியோட சேர்ந்து தான் செய்றார். அப்ப எல்லாத்தையும் முடிச்ச பிறகு, யஜ்யம் முடிஞ்ச பிறகு பிரசாதம் உண்டு. அந்த பிரசாதத்துல ஒரு முக்கியமான ஒரு கருத்து வருது. எல்லா பிரஜைகளுக்கும் மன்னர்கள், தேவர்கள், முனிவர்கள் எல்லாருக்கும் கொடுத்தா நாய்க்கு கூட சாப்பாடு போட்டாராம். அப்ப பாருங்க, நாய்களுக்கு கூட வந்து உணவளித்திருக்கிறார். அந்த அளவுக்கு வந்து வசுதேவர் கருணை உள்ளவராக, நல்ல மன்னனாக, ராஜரிஷி இல்ல, நல்ல மன்னனாக இருந்திருக்கிறார். அப்ப எல்லாரையுமே பூஜித்தார். இந்த இந்த யாகம் முடிஞ்ச உடனே எல்லாரும் அவங்கவுங்க தேசத்துக்கு திரும்பி போறாங்க. வந்திருந்தவங்க எல்லாரும் திருப்தியாக போறாங்க. ஆனாலும் ஒருத்தர் மட்டும் திரும்பி போக விரும்பவில்லை. அவங்க யாருன்னு பார்த்தா நம்முடைய யசோதையும் நந்த மகாராஜரும். இப்போ கிருஷ்ணரை விட்டு பிரியணும், எப்படி பிரிவாங்க? அதனால யோசனை பண்ணி நான் போறேன் போறேன்னு சொல்லிட்டு போல. 3 மாசம் ஆகுது, அவங்க போற மாதிரி தெரியல. அப்போ வந்து அஹ், வசுதேவர் சொல்றாரு, அஹ், கடவுளே பாசம் என்று அழைக்கப்படும் இச்சுருக்கை போட்டுள்ளீர். கடவுள் தான் போட்டிருக்கிறாரு இந்த சுருக்க. இது மனிதர்களை இறுக்கமாக சேர்த்து கட்டுகிறது. சிறந்த வீரர்களும் யோகிகளும் கூட இதிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள சிரமப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றார். ஆனா இந்த பாசம் வந்து கிருஷ்ணர் மேல இருக்கிறதுனால அதை பத்தி நம்ம தப்பா எடுக்க தேவையில்லை. உண்மையில் பரமபுருஷரே இந்த பாச பிணைப்புகளை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். ஏனெனில் உங்களைப் போன்ற சிறந்த புண்ணியவான்கள் எங்களிடம் காட்டியுள்ள ஒப்பற்ற நட்பை நன்றிகட்ட நாங்கள் மறந்துவிட்ட போதிலும் இத்தகைய நட்பை எங்களிடம் நீங்கள் காட்ட தவறியதே இல்லை.
இங்க நந்த மகாராஜருக்கு வசுதேவர் தெளிவா சொல்றார். ஏன்னா வசுதேவர் கஷ்டத்துல இருந்தப்ப அவருடைய குழந்தையை வளர்த்ததே நந்த மகாராஜர் தான். அவருக்கு சப்போர்ட்டா அவருடைய மனைவி ரோகிணியையும் வச்சு இன்னொரு குழந்தையாகிய பலராமரையும் வளர்த்தாங்க. அதனால நாங்க நன்றி கெட்ட போனாலும் நீங்க நன்றி அன்போட அதை எங்களை மன்னிச்சு அதே அன்போட இருக்கிறீங்க. அதை நாங்க மறக்க கூடாது. நாங்க உங்களுக்கு எந்த உதவியுமே செய்யல அப்படின்னு சொல்றார். சொல்லி தாங்கள் செய்கின்ற அந்த தவறை இப்போ கிருஷ்ணரை எடுத்துக்கிறாங்கல்ல, கிருஷ்ணரை அவங்க வளர்த்தாங்க, ஆனா திரும்ப இவர் தான் அனுபவிக்கிறார் கிருஷ்ணரை. அதெல்லாம் ஒரு குற்ற உணர்வை தருது. தந்தாலும் அதை பத்தி சொல்லி நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லாம சொல்றார். அப்போ அழுறார். வசுதேவர் அழறார். இப்ப நந்த மகாராஜர் போகணும் தானே, அவங்க வீட்டுக்கு அவங்க போகணும், இவங்க வீட்டுக்கு இவங்க வரணும். அப்ப ஆனா அதுல நந்த மகாராஜரால திரும்பி போகவே முடியல. இப்படியே காலம் தாழ்த்துறார். எப்படி இது வசுதேவருக்கும் ஒண்ணும் பண்ண முடியல. அவருக்கும் மனசு ஒரு மாதிரி தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை இங்க. அதுக்கப்புறம் இவர் பரிசு எல்லாம் கொடுக்குறாரு. வசுதேவர் நந்த மகாராஜருக்கு ஏகப்பட்ட பரிசு கொடுக்குறாரு. அந்த பரிசெல்லாம் ஒன்றும் வேலை பண்ணாது. இப்ப இந்த இடத்துல தான் ஒரு பெரிய விளக்கம் கொடுக்குறார் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர். ஆஹ் இங்க நீ இருக்க முடியாது, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி, தயவு செய்து நீங்க உன்னுடைய நண்பருக்கு உத்தரவிடுங்கள், திரும்பி போட்டோம் நண்பர் அப்படின்னு உக்ரசேனன் சொல்ற மாதிரியும் இருக்கு. ஹரே கிருஷ்ணா, ஒரே நிமிஷம். அப்ப இங்க வசுதேவர் மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை, விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் ஒரு பெரிய விளக்கத்தை பொருளுரையில சொல்றார். தயவுசெய்து எல்லாரும் படிங்க. அவர் சொல்றார், நீங்க கிருஷ்ணரை பிரிஞ்சு வாழ முடியாதுன்றது உண்மைதான். நாங்க கிருஷ்ணரை பிரஜைக்கு அனுப்பணுன்றதும் உண்மைதான், அனுப்பித்தான் ஆகணும். நான் ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து அனுப்புறேன், சரியா? அதனால நாங்க இப்படி சொல்றதுக்கு நீங்க இது பண்ணக்கூடாது, நீங்க கிளம்பணும் அப்படின்னு சொல்றார். கிருஷ்ணரை அஹ், அஹ், அனுப்புறோம், இப்போ இல்லை என்னைக்காவது அனுப்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கிருஷ்ணரும் பலராமரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, நந்த மகாராஜர் கிட்ட சொல்லி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் எப்போதும் உங்களுடைய அன்புக்கு பாத்திரமானவன், நான் கண்டிப்பா பிருந்தாவனத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்றார். அதனால நான் கண்டிப்பா உங்களோட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் போய் கிருஷ்ணர் போய் எல்லாரையும், எப்படி அயோத்தியா வாசிகள் அனைவரும் வைகுண்டத்துக்கு போனாங்களோ அப்படி பிருந்தாவன வாசிகள் அனைவரையும் வைகுண்டத்துக்கு அனுப்பி வைத்ததாக, கோலோக பிருந்தாவனத்துக்கு அனுப்பி வைத்ததாக நம்ம படிச்சோம். பகவான் அவரை சமாதானப்படுத்துறார். நந்த மகாராஜரை, நீங்க கவலைப்படாதீங்க, நான் எப்பொழுதும் உங்களோட தான் இருக்கிறேன், நான் எப்பொழுதும் உங்க இதயத்துல இருக்கிறேன், அதனால நீங்கள் திரும்பி போங்க, திரும்பி போங்க, நான் வருவேன் கண்டிப்பா பிருந்தாவனத்துக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் புரிஞ்சு, அப்ப கூட மன சமாதானம் அடையல நந்த மகாராஜருக்கு. ஆனா போய் தான் ஆகணும். அதனால அவர் போயிடுறார். இவங்கெல்லாம் திரும்ப துவாரகைக்கு திரும்பி வருகிறார்கள். அதோட இந்த அத்தியாயம் முடிகிறது. இது ஒரு பக்தர் எப்படி பிருந்தாவன பக்தர்களும் துவாரகை பக்தர்களும் சந்திச்சாங்க, அதுக்கப்புறம் முனிவர்களுடைய ஆசியை அவர்கள் பெற்றார்கள். முனிவர்கள்லாம் திரும்ப அவங்க அவங்க இருப்பிடங்களுக்கு திரும்பி சென்றார்கள். இதோட இந்த அத்தியாயம் முடிகிறது. ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது கேள்விகள், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. யஜ்யம் பற்றி, வசுதேவரின் யஜ்யம், முனிவர்களின் போதனைகள், நந்த மகாராஜரின் பிரிவுத்துயர், அவ்வளவுதான் இந்த அத்தியாயம். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? இந்த பாடத்துக்கான கேள்விகளை எழுதிட்டேன். மாதாஜி 53வது ஸ்லோகத்துல மொழிபெயர்ப்பு படிங்க மாதாஜி, அதுல ஒரு டவுட் இருக்கு மாதாஜி. 53. பத்னி பத்னி சம்யாஜம் மற்றும் அவபிருத்திய கிரியைகளை கண்காணித்த பின் அச்சிறந்த பிராமண முனிவர்கள் யாகத்தின் எஜமானரும் தங்களுக்கு முன்னால் நீராடியவரும் தங்களுக்கு முன்னால் சென்றவருமான வசுதேவருடன்
பகவான் பரசுராமரின் ஏரியில் நீராடினர். இதுல என்ன சந்தேகம் மாதாஜி? மாதாஜி அந்த ரெண்டு கிரியைங்கிறது என்ன மாதாஜி? பத்னி அதான் சம்யா. அபபிருத்திய ஸ்நானம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தது தானே. யுதிஷ்ட ம். மகாராஜர் கூட அது அபபிருத்த ஸ்நானம். அது அபபிருத்திய ஸ்நானம். பத்னி சம்யாஜம்ன்றது யாகத்தை முன்னின்று நடத்துபவர் தன் மனைவியுடன் ஓமகுண்டத்தில் நிவேதனம் செய்யும் கிரியைகள். மனைவியோட சேர செய்யுது பத்னி சம்யாஜம். இந்த யஜ்யம் அப்படி இப்ப சுவாக சுவாக சொல்லுவாங்கல்ல, அதுல ஆமா. மனைவியோட சேர்த்து செய்யறது தான் பத்னி சம்யாஜம். இப்ப மனைவி மனைவி இல்லைன்னா மனைவி இல்ல நான் செய்யறது இல்ல. அதனால ஓகே. தானே ராமருக்கு வந்து மனைவி வேணும். மனைவி இருந்தாதான் ஒரு மன்னன்னா மனைவி இதோட தான் செய்யணும். அதுக்கு தானே திரும்ப சீத்தையை கூப்பிடுறாங்க. பிரம்மா கூட ஒரு தடவை வாக்தேவி தோற்றுவிப்பாங்க. ஒரு சண்டை வரும். ஆமாங்க. ஆனா பிரம்மாவுக்கு யஜ்யம் பண்ணும்போது சரஸ்வதியை வந்து ஒதுக்கிட்டு சரஸ்வதி இல்லாமையே பண்ண வைக்கிறாங்க. அப்பதான் அந்த காஞ்சிபுரம் லீலை மொத்தமே பிரம்மாக்கும் சரஸ்வதிக்கும் நடக்கிற சண்டையை வச்சு நடக்குது. அந்த யஜ்யத்தை நான் இல்லாம நீங்க எப்படி நடத்துவீங்கன்னு சொல்லிட்டு சரஸ்வதி தடுக்க வரா. அப்பதான் வந்து பகவான் பிரம்மாவுக்கு சப்போர்ட் பண்றார். அப்பதான் அஷ்டபுஜ கரத்தான், விளக்கோலி பெருமாள் அதெல்லாம் வர்றது. காஞ்சிபுரம் லீலை மொத்தமே வந்து பிரம்மாக்கும் சரஸ்வதிக்கும் நடக்கிற சண்டை. ஓகே மாதாஜி. அது தேங்க்யூ மாதாஜி. ஆனா பொதுவா இவங்க எப்படி பண்ணாங்கன்னு, பிரம்மா எப்படி சரஸ்வதி இல்லாம யஜ்யம் பண்றதுக்கு கிருஷ்ணர் ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. அதை நான் படிச்சுட்டு சொல்றேன். பொதுவா மனைவி இல்லாம யஜ்யம் கிடையாது. நீங்க பாருங்க, எந்த யஜ்யத்திலயும் மனைவி உண்டு. அதுக்காக இங்க பத்னி சம்யாஜம் அப்படின்னு பண்றாங்க. நீங்க பாருங்க, எந்த ஒரு யஜ்யத்திலயும் மனைவி உண்டு. மாதாஜி, இந்த மனைவி வந்து அந்த இதுல வெத்தலை பாக்கு இதுல சங்கல்பம் பண்ணும்போது வாட்டர் விட்டு தானே இந்த வாத்தியாருக்கு கொடுப்பா. ஆமா, மனைவியோட அனுமதியோடு தான் அது பண்றது. கரெக்ட். எந்த யஜ்யம் எந்த யாகம். எல்லா யாகத்திலயும் அது கிரகஸ்தர்கள் தான் யாகம் பண்றது. பிரம்மச்சாரி சன்னியாசி ஆமா, எல்லாம் யாகம் அதான் பண்றது கரெக்டா கிடையாது. தான். எல்லாருமே அந்த மனைவி வந்து அந்த வாட்டர் விட சொல்லுவார். அப்ப விட்டா தான் அதுக்கப்புறம் அவளுக்கு அது. தட்சிணை கொடுப்பாங்க இல்லையா? ஆமா. அப்படித்தானே தட்சிணை. நல்லா இருந்து மாமி. நன்றியா? சரியா? ஓகே. அப்போ தேங்க்யூ. புரிஞ்சுதா மாதாஜி? சாரதா பவனி புரிஞ்சது மாதாஜி. புரிஞ்சதுங்க. தேங்க்யூ மாதாஜி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ராதா மாதாஜி மாதாஜி. அப்ப ஏங்க மாதாஜி பெண்களை திதி பண்ண விட மாட்டேங்கிறாங்க சில இடத்துல? திதி வந்து அவங்க மெயினா உட்கார முடியாது, பக்கத்துல தான் உட்காரணும். சரிங்க மாதாஜி. திதி அந்த பொம்பளைகளுக்கு பெண்களுக்கு அந்த அதிகாரம். முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதிகாரம் நம்மளுக்கு இல்லை. அவள் ஆமாங்க. இல்ல, இருக்கலாம். மெயின் அவங்க தான். அவங்க பக்கத்துல இவங்க மனைவி உட்காரணும். சரிங்க மாதாஜி. நம்மளோட அந்த இதுல இருக்கலையா, நம்ம என்ன சாஸ்திரத்துல என்ன இருக்கோ அதுபடி. இல்ல, அவங்க மெயினா உட்கார முடியாது. மனைவி வந்து அவங்க தான் பெருசா உட்கார முடியாது. எக்கிய புருஷன் வந்து கணவன் தான் கூட உட்காரணும். கூட சரி. கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறது. திதி வந்து கணவன் மட்டும் கொடுத்தா போதும். அந்த அது சரி. திதி வேற, திதிக்கு செய்யப்படுற கிரியை வேற. அதுல சரிங்க. அது ஆண்மகன் மட்டும் கொடுத்தா போதும். பெண் வந்து சும்மா உட்காரலாம், பக்கத்துல உட்காரலாம். ஆனா சரிங்க. மெயின் வந்து அவங்க தான். சரிங்க. நன்றி மாதாஜி. ஆண் தான் கொடுக்கணும், அது பெண் கொடுக்கறது இல்ல. ஒரே இடத்துல மட்டும் பெண்ணும் கொடுக்கலான்றது வந்து கயை. கயைன்ற இடத்துல வந்து பெண், இப்ப நீங்க ஒரு பெண், நீங்க போய் உங்க உங்க சொந்தக்காரருக்கு கொடுக்கலாம். பொதுவா வந்து பித்ருக்கள் செய்யக்கூடிய அது அது வந்து பிண்டதானம். நீங்க சொல்றது இந்த திதி கொடுக்கறது வந்து பிண்டதானம், அது யஜ்யம் கிடையாது. அந்த சரிங்க. பிண்டதானம் வந்து ஆண் தான் கொடுக்கணும். ஆண் வாரிசு கொடுக்கணும். ஆண் வாரிசு சரி. கொடுக்கறது. சரி. அது வந்து கயையில மட்டும் பெண் கூட கொடுக்கலாமா. ஆண் வாரிசு இல்லைன்னா என்ன பண்றது மாதாஜி? ஆண் வாரிசுனா இப்ப மகன், பேரன் அப்படி. பேரனும் இல்லைன்னா பொண்ணோடு பையன் கூட கொடுக்கலாம். இல்ல, அது தெரியல. பொண்ணு இருந்ததுன்னா என்ன இல்ல பண்றது? இல்ல, அது மாதிரி தெரியல. அதுக்கு தானே இப்ப ஆண் வாரிசு இல்லைன்னா அழறதுக்கு காரணம், பொதுமக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு காரணம் இதான். சரி. ஏன்னா நமக்கு பிண்டதானம் செய்யுது. ஆனா பக்திக்கு வந்துட்டா இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா அவங்களுக்கே செஞ்சுக்கிறாங்க. ஓகே ஆனா மாதாஜி. பியூர் இப்ப பக்தி யார் வேணும் வந்து தூய மாதாஜி. பக்தி சாதாரண எடுக்கிறோம்? பக்தியில எல்லாம் சரி வராத. பியூர் பக்தி இருந்தா தானே இல்ல அந்த இல்ல, மாதிரி. சாதாரண பக்தியில கூட சில விஷயங்கள் வந்து செஞ்சுக்கலாம் மாதாஜி. ம்.
சாதாரண பக்தியில கூட சில விஷயங்கள் செய்யலாம். ம். பியோர் பக்தி அப்படின்றது வந்து அவங்க நேரடியா கிருஷ்ணரை அடையிறாங்க. இப்ப சாதாரண பக்தியில கூட பகவான் சில விஷயங்கள் கொடுக்குறாரு. நம்மள மாதிரி சாதாரண மக்கள்ல நம்மெல்லாம் சாதாரண பக்தி தான் பண்றோம். ஆனா இதுல கூட சில விஷயங்கள் வந்து அவரு மகன் இல்ல, மகள் இல்ல, குழந்தை இல்லைன்னா கஷ்டப்படவே தேவையில்லை. கர்ம வினையை ஒழிச்சிடுறோம். அதனால இதை பத்தி பயப்படவே தேவையில்லை. ஏன்னா தீட்சை பெற்ற பக்தர்கள் ஓரளவு ஒரு ஒரு நிலையில முன்னேறியவர்கள் தான். தீட்சை வாங்கிட்டீங்க, நீங்க லைன்ல இருக்கிறீங்க, குரு பரம்பரையில இணைந்து விட்டீர்கள், ஓரளவு சுமாரா இருக்கிறீங்க. ரொம்ப பியோர் டிவோட்டி, சுத்தநாமம் சொல்லி கண்ணீர் வருது, மிக உயர்ந்த நிலையில இல்லைனாலும் அடிப்படை விஷயங்களை நீங்க கடைபிடிக்கும் போது சில பலன்கள் கிடைக்கும். அதுல இது மாதிரி பலன்களும் உண்டு. நமக்கு பிண்டதானம் யாரும் கொடுக்கல, எனக்கு ஆண்மகன் இல்லை, அதெல்லாம் கவலையே பட தேவையில்லை. மாதாஜி மருமகன் கொடுக்கலாமா மாதாஜி, பொண்ணோட ஹஸ்பண்ட்? அதெல்லாம் கயையில கொடுக்கலாம். திதி வந்து அப்படி தெரியல எனக்கு. அந்த புரோகிதர்களை தான் கேட்கணும். அது வந்து தெரியாது. புரோகிதர் அப்படியே சொல்றாங்க. அவங்க சொல்லலாம், தெரியல, அதை பத்தி எனக்கு புரியல. ஆனா கயையில மட்டும் கொடுத்துக்கலாம். மற்ற இடத்துல நான் கேள்விப்படலை மாதாஜி. ஏன்னா பெண் வந்து அவங்களுக்கு அந்த திவிஷம் பண்றத வந்து நான் கேள்வியே படல. அந்த அடுத்த கயால கொடுத்தாங்க மாதாஜி. கயால பெண் கயாயில குடிக்கலாம். அந்த மாதாஜி மேபி சொல்லலாம், சாரதா மாதாஜி பெண் கொடுக்கலாமா? அடுத்த கோத்திரத்துல கட்டி கொடுத்ததுனால பெண்கள் வந்து இதுக்கு அதிகாரம் இல்லை. வேற கோத்திரத்துக்கு போயிடுறாளே, நம்மளோட கோத்திரத்துல இருந்து வேற அதை கோத்திரத்துக்கு சொல்லிட்டாங்க பாருங்க. அதனால அது ஒண்ணு விட்ட சகோதரன் என் மகனா இருந்தா கூட பரவாயில்ல. பங்காளி பையன் யாரோ இருக்கிறான்னா ஆமா, பங்காளி கட்டாயம் பரவாயில்ல. ஆமா, அவன் கூட கொடுக்கலாம். ஆமா. ஆனா பெண் வேற கோத்திரம் போயிடுறா சொல்லிட்டாங்க. கரெக்டா சொல்றீங்க. அப்ப அவ வந்து கொடுக்க முடியாது, பிண்டதானம் கொடுக்க முடியாது. அதுக்குதான் சொல்றாங்களே, இப்போ நீங்க பெண்ணா பிறந்தீங்கன்னா உங்களுடைய தாய் வீட்டினுடைய தாயே செத்து போனாலும் சரி, தந்தையே செத்து போனாலும் தீட்டு வந்து 3 நாளைக்கு மேல கிடையாது. ஒரு 3 நாள் தான். 3 நாளைக்கு மேல கிடையாது. ஏன்னா வேற கோத்திரம், வேற குடும்பம் ஆயிடுது. தாயாக இருந்தாலும் வேற குடும்பம். நமக்கு துக்கம் இருக்கும், அதை கொண்டாடுவோம். ஆனால் அது வந்து நம்ம மற்ற சடங்குகள்ல இருந்து பாதிக்காது. எனவே அதை பத்தி பக்தர்கள் கவலைப்பட தேவையில்லை. எனக்கு பெண் குழந்தை, எனக்கு யார் பிண்டதானம் தருவாங்க, அதெல்லாம் வேணாம். ஏன்னா பக்தர்கள் அந்த புண்ணியத்தை கூட அவங்க பக்தி செஞ்சே செய்யறாங்க. அதனால வந்து அதை பத்தி பக்தர்கள் குழந்தை இல்லை, ஆண் குழந்தை இல்லை, ஆண் குழந்தை இருந்து செய்யலாம், என்ன பண்றத? அமெரிக்கால போய் பணம் சம்பாதிக்க போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அமெரிக்காலாம் ஒன்றும் பண்ண முடியாது, பண்றது கிடையாது மக்கள். அவங்க எங்க நேரம் திதி கண்டுபிடிச்சு பேரண்ட்ஸ்க்கு, அம்மா அப்பாவுக்கு பிண்டதானம் பண்ண போறாங்களா, திவசம் இருக்க போறாங்களா, அமாவாசை இது பண்ண எதுவும் பண்றது இல்லை. ஆண் குழந்தை இருந்தாலும் பலன் இல்லைன்றதுதான் உண்மை. நமக்கு நாமளே பண்ணிக்கலாம். நாம் செய்கின்ற பக்தி நம்மை காக்கும். அதனால பக்தர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. மாதாஜி, ஆனா கேரளாவில மாதாஜி பரசுராமன் டெம்பிள் இருக்கு. அங்க வந்து லேடிஸ் எல்லாருமே விதிவிலக்கான கோயில்கள் இருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, கயையில பெண்கள் கொடுக்கலான்ட்டு. விதிவிலக்கான சில கோயில்கள் இருக்கு. அங்க போய் ஒரு லைஃப் டைம்க்கு ஒரு முறை நம்ம கொடுத்துடலாம். அக்கறையுள்ள பெண்கள் நீங்க போய் ஒரு முறை பண்ணிடலாம். சரியா? சிரார்த்தம் அப்படின்னால ஸ்ரத்தையா பண்றதுதான் சிரார்த்தம். அந்த சிரத்தை இருந்ததுன்னா வேற எங்கானாலும் இந்த மாதிரி கயா அந்த மாதிரி இடத்துல பண்ணலாம்ங்கிற இடத்துல போய் சிரத்தையா பண்ணாலே அது அவாளுக்கு போய் சேரும். அவ்வளவுதான். மாதாஜி, எனக்கு வேண்டிய ஒரு மாதாஜி உங்ககிட்டயே கேட்க சொன்ன விஷயம் தான் மாதாஜி. அவங்க அம்மா இப்ப முடியாம இருக்காங்க, பசங்க இல்ல மாதாஜி. அவங்க இறுதி காரியத்தையும் அவங்க பண்ணலாமான்னு கேக்குறாங்க மாதாஜி. இறுதி காரியம் என்ன பண்றாங்கன்னா, அந்த இறுதி காரியம் செய்யற பண்டாரங்கள்னு சொல்றாங்கல்ல, பண்டாரிகள். அது அதாவது அவரோட அண்ணா பையன் அந்த மாதிரி. அப்படி யாரும் இல்லையா? அப்படி இல்ல, ஒரே ஒரு இருக்கிறாங்க. அவங்க ஒரே பேச்சுவார்த்தை இல்ல போல இருக்கு. இவங்கதான் 2 பொண்ணுங்க. அவங்க செய்ய வேண்டிய இடத்துல இருக்கறனால என்ன பண்றதுன்னு உங்ககிட்ட கேட்க சொல்ல. அந்த இது பண்றாங்க, ஈமக்கிரிய பண்றாங்கல்ல, அவங்க வந்து பெண்களையே பண்ண வச்சு அவங்க சார்பா இவங்க பண்ணுவாங்க. ஒரு ஆண் மகன் பண்ணுவான். இதுக்கு சுடுகாட்டுக்கு பெண்கள் போறது இல்ல. மாதாஜி, நான் ஒண்ணு சொல்றேன். எங்களோட மருமகள் இருக்காள்ல, மருமகளுக்கு அக்கா தங்க 2 பேர் தான். அவ பொண்ணும்
எங்கள் சம்மந்திக்கு 2 பொண்ணு தான். 2 பொண்ணு ஒருத்தன் அமெரிக்கா, இந்த ஊரில். அவள் அம்மா இறந்து போயிட்டான். அப்போ அவள் வீட்டுக்காரர் வீட்டுக்காரர் பண்ணறதுக்கு அதிகாரம் கிடையாது. அதனால இந்த பொண்ணோடு பில்லை கொடுத்து பொண்ணு வந்து அவள் அப்பா பண்ணுற மாதிரி பண்ணுவார். பொண்ணு வந்து அவள் ஆத்துக்காரர் பண்ணுற மாதிரி இவாள்கிட்ட வாங்கி அவர் பண்ணுவார். சில சலுகைகள் இருக்குது. ஆ, அதான் மாதாஜி. இப்ப அப்ப யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆமாம். பெண்ணை செய்ய வச்சு அந்த பண்டாரம்னு ஒருத்தர் சொல்றோம்ல, அவங்க ஆமாம். ஆமாங்க. பண்ணுவாங்க. அவங்க பண்ணுவாங்க. அவருக்கு ரூபாய் கொடுத்து அவரை ஓ வச்சு பண்ணுவார். அவங்க பண்ணுவாங்க. சரிங்க மாதாஜி, சரி மாதாஜி, அந்த நன்றிங்க மாதாஜி. பெண்ணு ஹரே தான் செய்யற மாதிரி ஒரு கணக்கை வச்சு அவங்க ஆ பண்ணுவாங்க. சரிங்க மாதாஜி, நான் சொல்லிடுறேன் மாதாஜி. இவள்கிட்ட மாதாஜி இருந்து அப்புறம் அந்த ஒரு இதை வாங்கி அவங்க இந்த தகுதியை வாங்கி அவள்கிட்ட கொடுத்து பண்ண சொல்லு. ம் சரிங்க மாதாஜி, ஆ நன்றி. சொல்லிடுங்க. எனக்கு தனிப்பட்ட விண்ணப்பம் மாதாஜி, என்னால டைமிங் மேனேஜ்மெண்ட்டே பண்ண முடியல. அதுக்காக ஒரு தனி கிளாஸ் போடுங்க மாதாஜி. டைம் அப்புறம் எது பண்ணும்போது நம்ம 100% அந்த உறவுக்கும் அந்த செயலுக்கும் இருக்கணும்னு நினைக்கிறோமே மாதாஜி, அந்த மன உளைச்சல் எனக்கு அதிகமா பாதிக்குது. அப்படி என்ன மாதிரி நிறைய பேர் இருந்தாங்கன்னா அது உங்களுக்கு பயனா இருக்கும். அதனால அந்த கிளாஸ் கொஞ்சம் போடுங்க மாதாஜி. ஏதாவது உங்களுக்கு டைம் இருந்தா. டைம் மேனேஜ்மெண்ட் பண்றேன். டைம் மேனேஜ்மெண்ட் இந்த நாளைக்கு எது பண்ணாலும் அதுல முழுமையா இருக்கணுங்கிற அந்த உறுத்தல்னால எதையும் கிளியரா பண்ணவும் முடியாமையும் மனமும் என்னையவே தப்பா குறை சொல்லுது மாதாஜி. நீ கரெக்டா இல்லன்னு அந்த குற்ற உணர்ச்சிகள் இருந்து வெளியில வர முடிய இந்த மாட்டேங்குது. ரெண்டும் சேர்த்து அதுக்கு அடுத்த வார வகுப்பு போட்டுடலாம். நேரம் நன்றிங்க நேரம் மாதாஜி. நேரம் டைம் விண்ணப்பமா மேனேஜ்மெண்ட் அடுத்த வாரம் பேசலாம். நன்றி மாதாஜி. நாளைக்கான கிளாஸ் வந்து திட்டமிடப்பட்டு விட்டது. ஏற்கனவே தலைப்பெல்லாம் பண்ணிட்டோம். நான் சரிங்க தயாரம் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்த வாரம் நேரத்தை பற்றி பேசலாம். சரியா? ஞாயிற்றுக்கிழமை நன்றி. வகுப்புகள் தான் நம்ம ஸ்திரீ தர்மம் பேசலான்ட்டு வச்சுட்டோம். ஸ்திரீ தர்மத்தை சரி. நான் அடுத்த வார வகுப்புல நேரம் பற்றி நான் பேசுகிறேன். நேரம் பற்றி நன்றி மாதாஜி. ஏற்கனவே ஆங்கில வகுப்புல சொல்லிட்டேன். ஓ நேரத்தை எப்படி கையாளுவது அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம வந்து சரி. தமிழ் நாளைக்கு பேசிடுறேன். சரியா? நன்றி மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வாஞ்சா தேங்க்யூ கல்பதரிச மாதாஜி. தேங்க்யூ கிருபா தேங்க்யூ. சிந்துभ्यश्च पतितानं पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. நன்றி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி.